ஐ திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா மூலயமா ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் அர்னால்டுக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பாலம் அமைச்சாரு நம்ம ஆஸ்கர் ரவிச்சந்திரன். இது மூலமா அவருக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் ஏதாச்சும் ஒரு பந்தம் மலர்ந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாச்சும் படம் உருவாகுமா அப்படின்னு நம்ம எல்லாருடைய கேள்விகளும் அந்த தருணத்திலேருந்து இப்போ வரைக்கும் எழுந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ற வகையில் அர்னால்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல அர்னால்டு இது வரைக்கும் நான் பார்க்காத வகையில் இந்த ஐ படத்துடைய ஆடியோ ரிலீஸ் இருந்துச்சு. நான் இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக அமைஞ்சுது. உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி என்னை அப்படியே நெகிழ வச்சுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸை நான் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்ததே கிடையாது. பாடி பில்டர்ஸோடைய ப்ரோக்ராம் வாஸ் ஆசம் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்டேஜ் ஷோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து எல்லாருமே கற்றுக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு ஏகப்பட்ட புகழ்ச்சி கொடுத்துருந்தாரு நம்ம அர்னால்ட். அது மட்டும் இல்லாமல் அர்னால்ட் தமிழ்நாடு வந்த கையோட சீஃப் மினிஸ்டரையும் பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் பார்த்து வியப்படைஞ்ச நிறைய விஷயங்கள் பற்றியும் ஒரு லெட்டர் சீஃப் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காரு. அதில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் நான் பார்க்காத ஒன்று, அது தமிழ்நாட்டில் நிறைய பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்க இங்க பண்ற நிறைய சேவைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.